ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இப்போ கார்மிக் பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்க. இப்போ கார்மிக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மாமனாராக கூட இருக்கலாம், மாமியாராக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் எந்த உறவாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு லெசன் அவங்க நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. அவங்க கொடுக்குற பெயின் மூலமாக நம்ம அசெண்ட் ஆகி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகிறோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்னர் டேலண்ட்டு, அந்த குவாலிட்டிலாம் நம்ம மறந்தே போயிருப்போங்க. இந்த உலகத்துக்கு வந்தோடனே நம்ம இதுதான் எல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்க அப்படின்னா, இந்த பூமி அப்படிங்கிறது, இந்த 3D வேர்ல்டு அப்படிங்கிறதுங்க, பாதி நரகம் பாதி சொர்க்கம்ங்க. பாதி நரகம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு சுற்றி வர சுச்சுவேஷனு, சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று அடிக்க அடிக்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லைஃபோட பாதி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவோங்க. அந்த நேரத்தில் நம்ம லைஃப்பில் ஏதோ நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு நாள் பார்த்தா ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஏதோ லைஃபு கரண்ட்டில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சூறாவளி அடித்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உடல்நிலை பாதிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வரும். இல்லை யாராவது ஏமாற்றுவாங்க, இல்லை பொய் சொல்லுவாங்க, மன துரோகம் பண்ணுவாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்மளை தாக்குவாங்க, நம்மளை அடிமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நம்ம மாட்டிகிட்டு இருப்போங்க. பணத்தட்டுப்பாடு, ஏகப்பட்ட விஷயத்தில் இதுலேருந்து மாட்டிக்கிட்டு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. அன்புக்காக ஏங்குறவங்களும் இதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. உண்மையான அன்பு கொடுத்து உண்மையான அன்பு வரல, உண்மையாக லவ் பண்ணேன், உண்மையாக நேசித்தேன், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுலேருந்து நிறைய லெசன்ஸ் நமக்கு கிடைக்குதுங்க. அந்த லெசன்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்காகவும், நம்ம அந்த கார்மிக் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும், கார்மிக் அப்படிங்கிற அந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்க. இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்காகவும் நம்மளும் அசெண்ட் ஆகணும். இன்னரில் நம்மளும் அசெண்ட் ஆகணும். அதே மாதிரி நமக்கு பாவ புண்ணியம் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க எந்த ஜென்மத்தில் அசெண்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி கொடூரமாக நம்மக்கிட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, அவங்க மூலமாக நம்ம இவ்வளோ பெயினை நம்ம அனுபவிக்கிறோம், அவங்க மட்டும் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க போன அடுத்த செகண்டு அவங்களும் கர்மா பீரியடில் கடவுள் அவங்கள உடனே, இது கலிகாலம் அப்படிங்கிறதுனால உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு நிறையா கஷ்டம் கொடுத்தவங்க, அவங்க வலி வேதனையோடு இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப் ஜேர்னியில் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஒரு டிவைன் ஃபெமினைன் நீங்கள் இன்னும் நிறையா அசண்டாகி வர வர உங்களை நீங்கள் பார்த்துக்க உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ண நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து டைவர்ட் ஆகி மூவ் பண்ணி நீங்கள் வெளியில் போய் இதோட கை கழுவி விட்டுலாங்க, இது வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு போன அடுத்த செகண்ட்லேருந்து அடுத்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்லேருந்து உங்களுடைய ஜேர்னி பாசிட்டிவிட்டியாக மாற மாற அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுளை தவிர இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாதுங்க. அவர் ஒருத்தர் தாங்க நிஜம். அவர்கிட்டேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்டு திரும்ப அவர்கிட்ட தான் போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பூமி பாதி நரகம். அந்த பீரியட் வரைக்கும் நம்ம புரியாமல் நம்ம தவிப்போங்க. யார்கிட்ட கேட்குறது? ஜோசியம் பார்ப்போம், எனக்கு நல்ல காலம் வராதா, எந்த பீரியட் வரைக்கும் எனக்கு இருக்குங்க. நம்மளுடைய அந்த பாவக்கணக்கு போகிற வரைக்கும் நம்ம அந்த பீரியடில் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இது எல்லாருக்குமே. எனக்கு வேறு விதமான பிரச்சனை, உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை. அப்போ நல்ல காலம் வருங்க, டிவைன் டைம் வரும்னு நாங்கள் எங்களை மாதிரி நிறைய டேரட் கார்ட் ரீடர்ஸ் சொல்லும்போது நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டில் நினச்ச மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய கர்மா பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடவுளுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் மேலே படுறதையும், அவரோட ஆசீர்வாதம், அவரோட ப்ரொடெக்டிவ்னஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாற்றுறாங்க, பிளஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக கடவுளோட அந்த பிளிஸ்ஃபுல்னஸோட சந்தோஷத்தோட நம்ம வேறு உலகத்தில்ங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் எனக்கு இவங்கெல்லாம் என்னை சுற்றி இருந்தால் கூட நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பிளிஸ்ஃபுல்னஸ், அந்த சந்தோஷம் என்னை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் பவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி என்னை பாதுகாக்குதுங்க. இவங்ககிட்டேருந்து அந்த நெகட்டிவ் ஓவராலாம் என்னை தாக்காமல் நான் ஒரு தனியாக சந்தோஷமாக என்னோடய உலகத்தில் நான் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க.
கொஞ்சம் கஷ்டந்தாங்க. அந்த பீரியட மட்டும் நீங்க எப்படியாவது கடவுள் மேல பாரத்த போட்டு கடவுள புடிச்சுக்கோங்க. அத மட்டும் தாண்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வர லைஃப்பும் வந்து ரொம்ப சூப்பரான, அமோகமான வாழ்க்கை நீங்க வாழப் போறீங்க. இது சத்தியங்க.